வணக்கம். மகாபாரதம் அதில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் 100க்கு குறைஞ்சது 55 பேராவது கர்ணனை தான் பிடிக்கும்பாங்க. கர்ணன் ஏன் அப்படின்னா, இழந்தவன், தோற்றவன், அறத்திற்காக, உண்மைக்காக, நட்புக்காக, நட்பை போல கற்பை போல எண்ணுவேன்னு வாலி தளபதி படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், காட்டுக்குயில் மனசுக்குள்ள. அந்த பாட்டில் அந்த மாதிரி கர்ணன் நிறைய இழந்தவர் அப்படிங்கிறதுனால எல்லோருக்குமே பிடிக்கும். அந்த கர்ணன் பற்றி அற்புதமான படம் மதிப்பிற்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த கர்ணன் படம். அதில் ஒரு காட்சி வரும். திரௌபதியோட சுயம்வரம். யார் வேணால் வில் எடுத்து கீழே இருக்கிற தண்ணியை பார்த்து மேலே இருக்கிற கிளியை அம்பால வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். கர்ணன் வில் எடுக்க வருவர். அதில் முக்கியமான ஒரு நுட்பமான விஷயம், அந்த வில்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி வில்லை கும்பிடுவார், வில்லை மதித்து ரொம்ப வணக்கம் சொல்லுவார். ஆயுதத்தை மதிக்கிறது, ஆயுத பூஜையே அதுதானே. அப்படி மதித்து வில்லை எடுத்து நாணேற்றும் போது, அதாவது ரெடியாகும்போது, திரௌபதி, கர்ணன் எனக்கு வேணாம், அவன் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், சூதபுத்திரன், அதுக்கு பேர் அந்த வார்த்தை அப்படின்னு திரௌபதி சொல்கிறதாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி திரௌபதி சொல்கிறதுக்கு முன்னாடி கண்ணனாக நடித்த மதிப்பிற்குரிய என்டிஆர் அவர்கள் தலையை வேணாம், கர்ணன் உனக்கு வேணான்னு தலையாட்டுற மாதிரி காட்சியை அமைச்சிருப்பார். இது அந்த படத்தில் வருவது. இது ஆக்சுவலாகவே நடந்ததா அப்படின்னா, ஏன்னா மகாபாரதத்தில் இடைச்செருகல்கள் நிறைய, பலவிதமான மாற்றங்களோட பலர் கொடுக்குறாங்க. ஆனால் மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்கள் மகாபாரதத்தை ரொம்ப விலாவாரியாக, அதாவது விளக்கமாக, வெண்முரசு அப்படிங்கிற தலைப்பில் 26 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதில் நாங்கள் படித்து பார்த்த பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த படத்தில் வந்த மாதிரி நடக்கலை. அதாவது திரௌபதிக்கு சுயவரம் நடக்குது, வில்லு அதே மாதிரி தான். கீழே பார்த்து மேலே இருக்கிற கிளியை அடிக்கணும். மொத்தம் 5 கிளி, அதாவது மரக்கிளி, மரத்தால் ஆனது. முதல் கிளியை அடித்த உடனே அடுத்த கிளி, அப்படியே. இந்த மாதிரி கர்ணன் 4 கிளியை அடிச்சிருவார். 5வது கிளியை அடித்து ஜெயிக்கலான்னு நினைக்கிறப்போ அவருடைய தொடையில் ஒரு கடுமையான வலி வரும். யாரு அந்த வலிக்கு காரணம்? இந்திரன். இந்திரன் தான் தம்சன் அப்படிங்கிற வண்டா மாறி கர்ணனுடைய தொடையை துளைத்ததாக பரசுராமன் கர்ணனுடைய மடி மேலே, தொடை மேலே தலை வைத்து படுத்த பொழுது அந்த தூக்கத்தை கெடுத்து கர்ணனை சத்திரியன் அப்படின்னு பரசுராமன் கிட்ட காட்டி பரசுராமனுடைய சாபத்தை கர்ணனுக்கு பெற வைக்கணும். கர்ணனுக்கு பரசுராமன் சாபம் கொடுக்கணும். அதுக்கு கர்ணனுடைய தொடைய வண்டாக மாறி இந்திரன் துளைக்கிறார். ரத்தம் பெருகுது. அந்த ரத்தம் பெருக பெருக அந்த ரத்தத்தில் நனைஞ்சு பரசுராமன் முழிச்சு, எப்பா, சத்திரியனை தவிர வேறு யாராலும் இவ்வளவு ஆற்றல் இருக்காது. ஆற்றல்னா வலியை தாங்குகிற ஆற்றல் சத்திரியனை தவிர வேறு யாருக்கும் இருக்காது. சத்திரியன்கிறவன் நல்லா கவனித்து கேட்டுக்கோங்க. தெரியும் சார், மதிப்பிற்குரிய இந்த யுகத்தினுடைய மாபெரும் கலைஞர், மனிதாபிமானி கேப்டன் நடித்த படம் தானே சார்? ஆமாம், அதுலேயும் அதை காட்டியிருப்பாங்க. சத்திரியன் என்கிறவன் வீரம் அதிகமானவன் மட்டுமல்ல, ஆற்றல் மிகுந்தவன் மட்டுமல்ல, வலியை தாங்குகிற ஆற்றலையும் உடையவன். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும்.
அப்படிப்பட்ட ஆற்றல் சத்திரியனுக்கு தான் இருக்கும். நீ சத்திரியன் தான், சத்திரியனுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன்னு பரசுராமன் கோச்சுக்குவார். அப்படி நடத்தி வச்சது இந்திரன். அந்த வண்டினோட பெயர் தம்சன். வண்டாக மாறி இந்திரன் தான் கஷ்டப்படுத்தினார். அந்த வலி வாழ்நாள் முழுக்க கர்ணனுக்கு இருந்துச்சு, தொடையில் வலி. அந்த வலி 5வது கிளியை திரௌபதியோட சுயம்வரத்தில் கீழிருந்து பார்த்து அம்பு விட்டா அந்த அம்பு அந்த கிளியை தாக்காமல் இலக்கு தப்பி போகும், அம்பு குறிதவறி போகும். இதனால் கர்ணன் தோற்று போகிறார். இதுதான் திரௌபதியோட சுயம்வரத்தில் நடந்தது என்று மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்கள் விளக்குகிறார். எனவே திரௌபதி கர்ணனை சூதபுத்திரன் என்று விளக்கவில்லை. ஏனென்றால் கர்ணன் மீதும் மிகுந்த மரியாதையும் பிரியமும் உள்ளவர் திரௌபதி. ஏன் அந்த சுயம்வரத்தில் கண்ணபரம் பெருமானும் கலந்து கொள்ளுகிறார், கண்ண பரமாத்மாவும் கலந்துக்கிறார். அவர் 4 கிளியை அடிச்சுட்டு 5வது கிளிக்கு அட்டம்ப்டே பண்ணல, ட்ரை பண்ணாமல் வந்துடுறார், சிரிச்சுக்கிட்டே வந்துடுறார். என்னால் நினச்சா 5வது கிளியை அடிக்க முடியும், ஆனால் திரௌபதி எனக்குன்னு விதிக்கப்படல அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ தான் அர்ஜுனன் 5 கிளியையும் அடித்து திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ கூட அர்ஜுனன் சத்திரியனாக இருக்க மாட்டார், அந்த உடை பிராமண வேடத்தில் இருப்பார். ஆகவே கர்ணனை திரௌபதி வேணான்னு சொல்லல. அதனால் கர்ணன் சுயமரத்தில் பங்கேற்கலை அப்படிங்கிற சினிமாவில் வந்த தகவல் தவறு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கர்ணன் பற்றி நிறைய இந்த மாதிரியான தகவல்களை நாங்கள் தினந்தோறும் சொல்லுகிறோம். கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.